அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏபிசி மால்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஏபிசி மால்ட் எங்களுடைய ஏபிசி மால்ட் எப்படி தயாரிக்கிறோன்ற ப்ராசஸ் தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம்னா நாங்கள் வந்து எந்த ட்ரையர்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது, மிக்சர்ஸும் யூஸ் பண்ணுறது கிடையாது. எங்களுடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு கிரானுல் ஃபார்மில் வரும். நாங்கள் எந்த மிஷின்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல. நாங்கள் ட்ரெடிஷ்னலாக இந்த இப்போ அயன் வெசல்ஸ்லேயே நாங்கள் வந்து மால்ட்டு தயார் பண்ணுறோம். ஸோ அந்த மால்ட் தயாரித்து அதுலேயே கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் பவுட்ரு ஃபார்முக்கு கொண்டு வந்துடுவோம். இப்போ இந்த மால்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம இதே மெத்தடில் வந்து நம்ம பீட்ரூட் மால்ட் பண்ணலாம், ஃப்ரூட் மால்ட் பண்ணலாம், ஏபிசி மால்ட் பண்ணலாம். ஸோ இது 3 வகையான மால்ட்டும் நம்ம இதே மெத்தட்லேயே ப்ராசஸ்லேயே நம்ம தயாரிக்கலாம். இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸோட ஃபுல் வீடியோ வந்து நான் கமெண்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனுக்கும் போட்டிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ட்ரெடிஷ்னல் ப்ராசஸில் பண்ண மால்ட் உங்களுக்கு தேவைன்னா நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ரீட்டைல் ஆர்டர் இருந்தாலும் சரி, ஹோல்சேல் ஆர்டர் இருந்தாலும் சரி, நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் ஃப்ரீ தான். வேணுன்றவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள்.